படிக்கிறோம். மருதுபாண்டியர்களை, தீரன் சின்னமலையை, அழகமுத்துக்கோனை, வெண்ணி காலடியை, சுந்தரலிங்கத்தை படிக்கிறோம். இவ்வளவு சண்டை போட்டு பண்ண தெரியாது. யாரோ எழுதி வைத்ததை, பாட்டுடை தலைவனாக பாடியதை, இந்த நாட்டுப்புற பாடலை படித்து இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க. புலித்தேவன் சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு, மருதுபாண்டியோட மீச வச்சிருப்பாரு, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உலகத்திலேயே எதிரியை எடுத்து 24 ஆண்டுகள் களத்துல சண்டை போட்டு வீரம்லாம் என்னடா என்று தமிழுக்கு காட்டிய ஒரே தலைவன் நம் தலைவன் மேதகு பிரபாகரன் மட்டும்தான். 2009 திருச்சியில தலைவர் பிரபாகரனுடைய படம் போட்டு மாவீர நாள் சூரட்டி ஓட்டிடுறாங்க. சூரட்டி ஓட்டியதுக்கு ஒரு கருப்பு ஒரு வண்ணங்கள் கூட கிடையாது, ஒரு வண்ணம் இல்லாத கருப்பு வெள்ளி சூரட்டி மொத்தமே 1000 ரூபாய்க்கு அடிச்சு திருச்சி முழுக்க ஓட்டுனதுக்கு சோழசூரன், எழில்வேந்தன், அண்ணன் ஆட்டோமணி, அண்ணன் பால்மணி உள்ளிட்ட 14 பேர் கைது, 15 நாள் ரிமாண்டு. ஒரு சுவரொட்டி ஒட்டியதற்கு கைது செய்யப்பட்ட இயக்கம் இன்னைக்கு பரமக்குடி முழுக்க தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இது யாரால்? இங்க எவனோ சொல்றான், நாங்களாம் பிரபாகரன் கூட சோறு சாப்பிட்டோம், நாங்க பிரபாகரனுக்கு துப்பாக்கி தொடச்சு கொடுத்தோம், பிரபாகரன் வந்து சிறுத்தை வச்சிருக்கோம், நாங்க தான் அந்த சிறுத்தைக்கு வந்து கொஞ்சோண்டு கேக் கொடுத்தோம். நாங்க இன்னைக்கு தான் அவங்க அண்ணன் போயிருக்காரு. நாங்க 1990 பிரபாகரன் கூட சீருடை போட்டு நாங்க போட்டோ எடுத்துருக்கோம். உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்கு, எங்கிட்ட போட்டோ ஆல்பமே இருக்கு. சரி, என்னத்தை புடுங்கினிய? நீங்கள் எதை செய்ய, நீங்கள் எல்லோரும் செய்ய முடியாத ஒன்றை அண்ணன் சீமான் நிரூபிக்கிறார். ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். என் மகன் 5 வயசு புலித்தேவன், அவன்கிட்ட போய் உங்க தலைவர் யாருன்னு கேட்டா பிரபாகரன்மா, உங்க அண்ணன் உங்க நாம் தமிழ் கட்சி தலைமை பசி யாருன்னு கேட்டா எங்க பெரியப்பா சீமான்மா. அந்த 5 வயசு குழந்தைகிட்ட பிரபாகரன் தலைவர் என்று கொண்டு போய் சேர்த்தது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான்ட. நீ 30 வருஷமா களத்துல புலிகள் ஆக்டிவா இருக்கும்போது, புலிகள் செல்வ செழிப்பா இருக்கும்போது, புலிகள் அந்த ஒட்டுமொத்த நாட்டையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது புலிகள்கிட்ட வாங்கி தின்னவன் பூரா பொழைச்சுக்கிட்டான். களமே இல்ல, பால்ரஸ் குண்ட உருக்கி சண்டை போற நிலைமையில் இருக்கும் போது தான் ஒருத்தர் கூப்பிடுறாரு. மொத்தமா முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சோறு வச்சிருவாங்க, கடைசியில பழைய கஞ்சி இருக்கும். பழைய கஞ்சி இருக்கும் போது நம்ம போயிடுவோம், ஐயோ முன்னாடி வந்துடக்கூடாதா, ஏன் அதை இப்பதான் நாய்க்கு வச்சம்பாங்க. அந்த நிலைமையில தான் அண்ணன் போயிருக்காரு. ஒண்ணுமே இல்ல, 4-5 பருக்க கூட இல்ல அவர் போகும்போது. ஆனா அவருக்கு தான் தலைவர் பிரபாகரன் 1000 கோடி கொடுத்திருக்காப்ல. எப்படி ஸ்டாலின் கொடுத்த பெட்டியை எங்கிட்ட கொடுத்தாரோ அது மாதிரி தலைவர் பிரபாகரன் கொடுத்த பெட்டியை எங்க கொடுத்தாருன்னு தெரியல. பிரபாகரன் பணம் கொடுத்தாரு, கருணாநிதி பணம் கொடுத்தாரு, ஸ்டாலின் பணம் கொடுத்தாரு. அவர் பணத்தை வாங்கிட்டு சண்டை போற ஆள் மாதிரியா தெரியுது. இங்க எல்லாரும் சொல்லுவாங்க, சீமானை இயக்கும் ஹிமாயுன், சீமானை இயக்கும் தேவா, சீமானை இயக்கும் பாக்கியராசன், சீமானை இயக்கும் சாட்டை, சீமானை இயக்கும் கேப்டன் ஏதோ ஒரு பேர் சீமானை இயக்கும் அவரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் கார்ல பயணிச்சு 15 வருஷமா அவர் கூடவே ஒன்னே ஒன்னு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்துல அவரை யாராலும் இயக்க முடியாது. அவரை இயக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு இவர் ஒரு ஆளு தான். இவரை தவிர வேற எவருக்கும் கட்டுப்பட முடியாது. அவர் எங்களை எப்படி கையாள அவருக்கு தெரியும். துரைமுருகனை எப்படி கையாளணும், ஹிமாயினை எப்படி கையாளணும், தேவாவை எப்படி கையாளணும், சாரதியை எப்படி கையாளணும், செந்திலை எப்படி கையாளணும். ஏன்னா அவர் தலைவர் கிட்டுவை எப்படி கையாளணும், தமிழ்ச்செல்வனை எப்படி கையாளணும், திலீபனை எப்படி கையாளணும், அங்கேற்கனை எப்படி கையாளணும் என்று அவர் கையாண்டதனால இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப அவர் வாழ்ந்ததனால அவர் கடத்திட்டு போயிட்டாரு. இங்க பாலம் கட்டி கொடுத்தவன் தலைவன், பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தவன் தலைவன், ஓட்ட பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தவன் தலைவன், அவன் தலைவன். திரைப்படத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டவன் தளபதி, துப்பாக்கி எடுத்து சுட்டவன் தளபதி. அந்த துப்பாக்கி எடுத்து என் இனத்தின் விடியலுக்காக 24 நாடுகளை ஏத்து சண்டையிட்ட என் தலைவன் பிரபாகரன் தான் தளபதி, தமிழ் தேசிய இனத்தின் தளபதி. கிளைமாக்ஸ்ல 24 பேர் சண்டையிட்டு அடிச்சிருவாரு. யாரு? பல சண்டை கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ரோப்பு கயிறு மாஸ்டர், கனல் கண்ணல் போன்ற மாஸ்டர், ஜாக்குவார்தங்க மாஸ்டர்லாம் சேர்ந்து சண்டை போட வச்சா அவன் நாட்டுக்கு தலைவன் தளபதி, அவன் அந்த நாட்டுக்கு தலைவன் ஆக்கிறான்னு ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட தற்கொலை கூட்டம் அது கேக்குது பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என்று. சேகுவாரா அர்ஜென்டினால பிறந்து கியூபாக்கு போராடினாரு. ஆனால் தன் கட்டிய பிள்ளைகளையோ தன் கட்டிய மனைவியோ களத்துல பலி கொடுக்கல. 4 மனைவி சேகுவாராவுக்கு, 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகள். ஒரு பிள்ளையை கூட தன் இன விடுதலைக்காக பலி கொடுக்கல. படல் காஸ்ட்ரோ போராடினார், ஆனால் தன் பிள்ளைகளையோ மனைவியோ கியூபா விடுதலைக்கு களத்தில் பலி கொடுக்கல. யாசர் அராவத் போராடினார், ஹோசிமின் போராடினார், மாவோ போராடினார், ஏன் இந்த நிலத்திலே சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார். ஆனால் தன் கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளையோ களத்தில் பலி கொடுக்கல. ஆனால் இந்த உலக வரலாற்றுல ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் தன் இன விடுதலைக்காக களத்தில் பலி கொடுத்த தலைவன் நம் தலைவன் மேதகு பிரபாகரன். இங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு என்று எழுதினார்கள், பேசினார்கள், கட்டுரை வடித்தார்கள், கவி போட்டிகள் நடத்தினார்கள், பட்டிமன்றம் நடத்தினார்கள். தமிழர்களுக்கு நாடு வேணுமா வேண்டாமா, தமிழ்நாட்டை தனியா பிரிக்கலாமா வேண்டாமா, பட்டிமன்றம் நடத்தினா எல்லாரும் கட்டுரை வாசிச்சான். கட்டுரை வாசித்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழர்களுக்கு என்று நாட்டை கட்டமைத்த தலைவன் நம் தலைவன் மேதகு பிரபாகரன். தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு? சரி, சேகவர தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு?
பிடல் காஸ்ட்ரோ, யாசர் அரபாத், ஹோசிமின், மாவோ, மாசேதுங், கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? அவர்களும் அந்த இனத்தின் விடியலுக்காக போராடிய உன்னத வீரர்கள். இவன் நம் இனத்திலேயே பிறந்து நம் இனத்திற்காக போராடி நாடு கட்டிய தலைவன். நாம் அண்ணன் சீமான் அடிக்கடி வரலாற்றை பேசுவாங்க. அண்ணன் சீமான் வரலாறை பேசும்போது நாமளே வரலாறு படிக்க ஆரம்பிச்சோம். அப்படி வரலாறை படிக்கிற பொழுது வெண்ணி போர் படிக்கிறோம். வெண்ணி போர்ல கரிகால் சோழன் சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் இப்படி வீழ்த்தினா, யானை மேல வந்து அவன் வாளை ஏந்தி பாஞ்சான், வேலை ஏந்தி பாஞ்சான்னு படிக்கிறோம். வெண்ணி போர்ல கரிகால் சோழன் இப்படி சண்டை போட்டிருப்பானா? கற்பனை கூட இருக்கலாம், சண்டை நடந்திருக்கும், ஒரு கூடுதல் கற்பனையா இருக்கலாம். அவன் யானை மேல இருந்தா, குதிரை மேல இருந்தா, கற்பனையோட இருக்கலாம். புறநானூற்றில் தமிழ்நாட்டுடைய வீரம் பதிக்கப்படுகிறது. போர்க்களத்துக்கு தன் மகனை வந்து ஒரு தாய் அனுப்பி வைக்கிறா. அவன் புறமுதுகிட்டு செத்துட்டான்னு அவன் துடிச்சு அழுறா. அப்புறம் திருப்பி பார்த்து மாறலதான் அந்த அம்பு பாஞ்சுக்கிறோட பெருமிதத்தோடு திமிரோடு வருகிறாள் என்று படிக்கிறோம். அது கற்பனையா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. காந்தலூர் சாலை போர்ல ராஜராஜ சோழன் திருவனந்தபுரம் வரைக்கும் போய் அடிச்சு விரட்டினான் சேர மன்னனை, வென்றான் காந்தலூர் சாலையை அப்படின்னு படிக்கிறோம். இங்கிருந்து போய் கடாரம் என்றான் அரசேந்திர சோழன் படிக்கிறோம். புலித்தேவன் 14 முறை ராபர்ட் கிளை வந்த போதும் 14 முறையும் திருப்பி அடிச்சான் படிக்கிறோம். மருதுபாண்டியர்களை, தீரன் சின்னமலையை, அழகமுத்து கோனை, வெண்ணி காலடியை, சுந்தரலிங்கத்தை படிக்கிறோம். இவெல்லாம் சண்டை போட்டு போனா தெரியாது. யாரோ எழுதி வைத்ததை, பாட்டுடை தலைவனாக பாடியதை, இந்த நாட்டுப்புற பாடலை படித்து இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க. புலித்தேவன் 6 பேக் வச்சிருப்பாரு, மருதுபாண்டியோட மீச வச்சிருப்பாரு, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உலகத்திலேயே எதிரியை எடுத்து 24 ஆண்டுகள் களத்துல சண்டை போட்டு வீரம்லாம் என்னடா என்று தமிழுக்கு காட்டிய ஒரே தலைவன் நம் தலைவன் மேதகு பிரபாகரன் மட்டும்தான். புறநானூற்று வீரத்தை களத்துல காட்டியதால் அவன் தமிழ் தேசிய இனத்துடைய ஒரே தலைவன். தற்கொலை கூட்டத்துக்கு அது எப்படி புரியும்? தற்கொலை கூட்டத்துக்கு படம் போட்டு காட்டணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், நடிகைகளோட சேர்ந்து ஆடணும். அவன்லாம் தலைவன். நிஜ தலைவனை கொண்டாட மாட்டான், நிழல் தலைவனை கொண்டாடுவான். உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இந்த களத்துல இல்லாமல் இருந்திருந்தா நாம எல்லாருமே இன்னைக்கு தற்கொலையாவோ அணிலாவோ தான் இருந்திருப்போம். சத்தியமா சொல்றேன். யாரோ ஒரு நடிகர் பின்னாடி தெரிஞ்சிருப்பான். அஜித் பின்னாடியோ, விஜய் பின்னாடியோ, ரஜினிகாந்த் பின்னாடியோ, கமலஹாசன் பின்னாடியோ, இல்லை கருணாநிதி பின்னாடியோ, ஸ்டாலின் பின்னாடியோ, நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தாலும் நான் கூட கொண்டாடி இருந்திருப்பேன். சீமான் ஒருத்தர் இல்லைன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பிரபாகரன் காட்டிய தலைவர். ஒவ்வொரு முறையும் செந்தில் அழைக்கும் போது தலைவர் தந்த தமிழ் கொடை, தலைவர் தந்த தமிழ் கொடிம்பாங்க. அண்ணன் அன்புத்தரன் அழைக்கும் போது தலைவர் தந்த தமிழ் கொடிம்பாங்க. தலைவரையே தமிழ்நாட்டுக்கு கொடையாக தந்தது அண்ணன் சீமான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்ப என்னை போன்ற இளைய தலைமுறைக்கு பிரபாகரன் என்ற பெயர் தெரியும், அவர் ஈழத்தில் சண்டை போட்டிருக்காரு தெரியும். ஆனா அந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்ன? ஏன் சண்டை போட்டார்? எதற்காக ஆயுதத்தை ஏந்தினார்? ஏன் சிங்களனை எதிர்த்து நின்னாரு? பிரபாகரன் ஈழத்தமிழருக்கு நாடு கேட்கல, உலகம் எங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் நாடு கேட்டார் என்ற புரிதலை ஏற்படுத்தியது அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒருவேளை இந்த புகைப்படம் மட்டும் முன்னாடி வந்த புகைப்படம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா, அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய சந்திப்பு இல்லாமல் இருந்திருந்தா, அந்த தலைவனை இந்த நிலத்திலிருந்து சிவகங்கை மண் பெற்றெடுத்த அண்ணன் சீமான் போகாமல் இருந்திருந்தார், பிரபாகரன் இந்த நிலத்திலே பயங்கரவாதி, தீவிரவாதி என்று நம்மளையே பேச வச்சிருப்பான். 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க நமக்கு தெரியாது. தலைவர் ஏதோ சொல்றாரு, அண்ணன் ஏதோ கேட்கறாங்க, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசியதற்கு உண்மையாக இவர் நிற்கிறார், இவருக்கு உண்மையாக நாம நிற்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.